சுதாகர் வேணும்னே தனக்கு ஹெல்ப் பண்ண மறுக்கிறாங்கன்றத பாக்கியா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தானே தன்னோட பையனை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தப்பு பண்ண அந்த கவுன்சிலருக்கு நம்ம பயத்தை உருவாக்கணுன்றதுக்காக அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச ஜெனியோட அப்பா ரொம்பவே கோவப்பட்டு வீட்டுல வந்து பாக்கியா பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு ஜெனிய வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட கோபியும் சரி பாக்கியா மேல கோவப்படதா செய்யறாங்க. அதே மாதிரி வழக்கம் போல ஈஸ்வரி பாக்கியாவை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. ஆனா பாக்கியாவோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பையனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ன்ற விஷயத்துல தெளிவா இருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் லேடியை பார்க்க போறாங்க. பட் அவங்கள ஊர்ல இல்ல. அதனால செல்வியோட பேச்சு கேட்டு கவுன்சிலரை டைரக்டாவே பார்த்து பேசுறதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட நான் உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறேன், அதே மாதிரி நீங்களும் என்னோட பையன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல, ஆனா கவுன்சிலரும் ரொம்பவே திமிரோட இவளால தன்னை என்ன பண்ணிட முடியும்ன்ற கெத்து குறையாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உன் பையனை நீ மறந்துரு, அவன் கண்டிப்பா வெளியே வரவே மாட்டான், அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்னு நான் உனக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்க பாக்கியாவும் இதுக்கப்புறமா தன்னோட பையனை தான் எப்படி காப்பாற்ற போறோன்ற கவலையோட வெளியே வராங்க. பட் அவங்களுக்கு செல்வி ஒரு யோசனை கொடுக்குறாங்க. சோ அது என்னவா இருக்கும், பாக்கியா எப்படி செலியனை அந்த கவுன்சிலரோட சதி திட்டத்துல இருந்து மீட்க போறாங்க, அதே சமயம் பாக்கியாவை எப்பதான் அவங்களோட வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தாம இருக்க போறாங்க, அடுத்து பாக்கியா என்ன பண்ணி செலியனை காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்துல பாக்கியாவுக்கு உதவி பண்ணா பழனிசாமியோ அப்படி இல்லைன்னா ராதிகாவோ வந்தா நல்லா இருக்குமா?